அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய நன்றிக்கான வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு பதிவு. யூடியூப்ல அச்சீவ் பண்ணணும், தன்னுடைய மணியை சம்பாதிக்கணும், இல்லை நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், தன்னுடைய ஃபேஷனுக்காக நான் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கேன். அவங்க சில தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. யூடியூப்ல புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கான பீப்புள்ஸை யூடியூப்ல வாட்ச் பண்றாங்களோ தெரியல, தன்னுடைய என்ன ஏதோ ஒரு விஷயத்துக்காக கத்துக்கிறாங்களோ இல்லையோ தவிர யூடியூப் கிரியேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. யூடியூப் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடலாம், தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 10 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த 10 விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளிக்கிங் பார்க்க போகிறோம். செல்ஃப் கிளிக்கிங் அப்படிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீடியோஸ் தன்னுடைய சேனல்ல தானே போயிட்டு நம்மளே போயிட்டு அந்த வீடியோஸ் வியூ பண்றது, பார்வையிடுவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எதிரானது. அது இன்வாலிட் கிளிக்ஸ் அப்படிங்கிற மூலியமாக அவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிளாக்கும் பண்ணுறாங்க, டெர்மினேட் பண்ணுறாங்க நம்மளுடைய அக்கௌண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் விபிஎன் யூஸ் பண்ணி தன்னுடைய அக்கௌண்ட் தன்னுடைய சிஸ்டத்துலேருந்து இல்லை வேற ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்மளே போயிட்டு அக்கௌண்ட் வேற ஒரு அக்கௌண்ட் கூட ஜிமெயிலில் கூட கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணால் கூட அது கூட ஃபால்ட்டாக அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். கூகுளும் யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளுடைய அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணுறாங்க. அது இன்வாலிட் கிளிக்கில் பிளாக் ஆகிடும். அதனால செல்ஃப் கிளிக்கை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படி ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது ஒரு மீடியமான ஒரு கண்டென்ட் தான் வச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் அவங்க வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் உங்களுடைய ஒரு வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேர் இல்லை ஒரு 75% பேர் ஒரு கூகுள் சர்ச்சில் இல்லை அதர் நெட்ஒர்க்லேருந்து வந்திருக்கணும். இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற லிங்க், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் இந்த மாதிரி ஷேர் பண்ணுற லிங்க்கை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே அந்த லிங்க் உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாகவே வந்துச்சு அப்படின்னா அதுவும் செல்ஃப் கிளிக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுலையும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது செல்ஃப் கிளிக்ஸில் இன்வாலிட் கிளிக்ஸ் பிளாக் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பான் வீடியோஸ் பயன்படுத்தவே கூடாது. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே வரல. பான் வீடியோஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து வைலேஷன் பண்ணக்கூடியது, மற்றவங்களை ஃபைட் பண்ணுறதோ இல்லை ரத்த கரையோடு இருக்கிற இதுவோ இல்லை அடிதடியோ இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டோ அது மற்றவங்களுடைய மனசை துன்புறுத்துற மாதிரி ஏதோ ஒரு வீடியோவை பதிவிடக்கூடாது. மற்றவங்களுடைய சண்டை போடுறது, அடிதடி நடக்கிறது அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ சேனலில் கண்டிப்பாக பதிவிடக்கூடாது. அவங்க கண்டிஷன் கண்டிப்பாக நம்மளுடைய அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் டேஞ்சர். சம்டைம்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் நடக்குது, இல்லை ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஃபண்டாக நடக்குது, இல்லை மர்டர் நடக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஷோ பண்ணக்கூடாது. அப்படியே ஷோ பண்ணாலும் ஒரு நியூஸ் கண்டென்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி காட்டணும். இல்லை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மாதிரி இந்த அவேர்னஸ் வீடியோஸ் மாரி போட்டு காட்டணும். அந்த மாதிரி காட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் அது மாதிரி கிரியேட் பண்ண தேவையில்லை, அந்த பாதிப்பு ஏற்படும். அதனால அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர், குழந்தைகள் ஒரு 16 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க வேலை செய்கிற மாதிரி ஒரு இடத்துல ஷாப்பில் வேலை செய்கிற மாதிரியோ வேற ஏதோ ஒரு வேலைக்காக பயன்படுத்துகிற மாதிரியோ உங்களுடைய வீடியோ கண்டென்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பீட் கண்டென்ட்ஸ், மியூசிக், இமேஜ் இல்லை பார்த்தீங்கன்னா ட்ராக்கு இல்லை வாய்ஸு, மற்றவங்களுடைய இமேஜஸ், வாய்ஸ் இல்லை மற்றவங்களுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி நம்மளுடைய சம்டைம்ஸ் சின்ன ஒர்க்கம் ஒரு 10% ஒர்க்கை மட்டும் ஆட் பண்ணி இல்லை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கலி, டப் மேஷ், வீடியோ இந்த மாதிரி சம் ஆப்பெல்லாம் இருக்குது, சம் வெப்சைட்லாம் இருக்குது. இந்த ஆப்லலாம் போயிட்டு அவங்களோட வீடியோஸ் டேலண்ட்ஸ் இருக்கும், இந்த டப் மேஷ் வீடியோலாம் இருக்கும். அந்த வீடியோஸில் எடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் விடுறதுனால நம்மளுடைய ஒர்க்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு 10% கூட ஒர்க் கூட நம்மள அதில் இருக்காது. அப்போ நம்ம ஒர்க் இல்லாத ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்போ அவங்க ஒரு காப்பீட் கண்டென்ட்ல வரும். அதனால காப்பீட் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. மேலும் பார்த்தா சீரியல்ஸ் இல்லை மூவிஸ் பத்தி வருது, அந்த மாதிரி மியூசிக்கு
இல்லை மூவிஸில் சாங் வருது, அந்த சாங்கெல்லாம் எடுத்து போட்டால் நிறைய லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. மற்றவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுங்க. நம்மளோட ஒர்க்கை மட்டும் நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா காப்பிட் கண்டென்ட்ஸ் வராது. உங்களுடைய சேனல் வந்து நல்லா கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் நம்மளுடைய யூடியூப்ல போடாதீங்க. நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் நீங்கள் ஃபுல் 90% உங்களுடைய ஒர்க்கை மட்டும் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகும். அடுத்த பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பர்சன் வந்து ஒரே பர்சன் யூடியூப்ல வந்து மணி ஏர்ன் பண்ண ஆட்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட் வேணும்னா நம்ம வந்து யூடியூப்ல கண்டிஷன்ஸ் வந்து யூடியூப்னுடைய கிரிட்டேரியாஸான அதை வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஆட்சன்ஸில் அப்ரூவல் ஆக முடியும். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரில் வந்து அந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கணும். இல்லை மற்றவங்க உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டர்ஸ் உங்கள் ஃபேமிலி யாரா இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ப்ரூஃபை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதனால ஒரு பர்சனுக்கு ஒரு லிங்க் ப்ளஸ் ஒரே ஒரு ஆதார் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 2-3 உங்களுடைய பேர்ல வந்து 2-3 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து யூடியூப்கான எதிரான ஒரு இது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 சேனல் வந்து ரன் பண்ணிக்கலாம், 5 சேனல் 10 சேனல் கூட ரன் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டு அதன் மூலியமாக மல்டிபிள் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஒரு 2 ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து இத்தனை சேனல் ஒன்றா ரன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மட்டும் யூடியூப் இது பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எதிரானது. அதை மட்டும் தவிர்த்துருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை தேர்ட் பார்ட்டி ஒரு வெப்சைட் இல்லை ஆப் இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு பை பண்ணுற ஆப்ஷன், இல்லை அமேசான் இருக்கலாம். அமேசானில் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அதுவாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் டிவி நல்லா இருக்குது, இந்த டிவியில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அதை பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஒர்க் தேர்ட் பார்ட்டி பர்சன்ஸ் அவங்களுடைய ஓனர்ஷிப் இருப்பாங்க. ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய இதில் வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அது பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. எஜுகேஷன் டீச்சிங் பர்பஸ்க்காக பண்ணுறது வேற, ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக பண்ணுறது வேற, ஆனால் ப்ரொமோஷன்ன்றது வேற. அதனால ப்ரொமோஷன் தேர்ட் பார்ட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த யூடியூப்ல. அடுத்த பார்த்தீங்கன்னா விபிஎன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ல போயிட்டு நம்மளோட வீடியோஸ் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். யூடியூப் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது விபிஎன் வந்து யூஸ் பண்ணுறதும் விருப்பம், யூஸ் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து விபிஎன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து யூடியூப் கிரிட்டேரியாஸ்க்கு வந்து எதிரானது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எதிரானது. சம்டைம்ஸ் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த விபிஎன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து விபிஎன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் ஒரு லேப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த லேப்பில் வந்து விபிஎனை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, மொபைலில் அந்த டைமில் வந்து விபிஎன் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமான ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம், ஒரு பொருளையை கலப்புற ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நேச்சுரலாக ஒரு விபத்து நடந்திருக்கு, அந்த விபத்து வந்து ஸ்கேமான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை வந்து ஸ்கேம் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து யூடியூப் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஸ்கேமான விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எதுவும் தலையிடக்கூடாது. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. கஞ்சா மற்றும் ஆல்கஹால்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க வந்து அஃபெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பர்சன், எல்லாரும் பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கக்கூடாது. ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கஹால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவங்க வந்து சம்டைம்ஸ் 16 வயசுக்கு இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னா அப்போ ஏஜ் லிமிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். மேலும் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த 10 கண்டென்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 10 டாப்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய சேனல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். பை பை.